வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகல்யா ஃபியூச்சர் அகாடமி. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான டார்கெட் 25. உங்களுக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துட்டாலும் இல்லை இன்டர்வியூஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்க ஃபஸ்ட் லெவல் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸாக நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், போர்டு மாஸ் ரூலுக்கானது. அது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இண்டைசஸ் அடிமானம் மற்றும் அடுக்குகளுக்கான ஃபார்முலாஸ் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், a பவர் m இன்ட்டு a பவர் n. இதில் ஏங்கிறத எல்லாம் பேஸுன்னு சொல்லுவோம், mn அப்படிங்கிறது பவர் வேல்யூ, ஏங்கிறது அடிமானம், mn அப்படிங்கிறது அடுக்குகள். ஓகேங்களா? இப்போ பேஸ் வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ பவர் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதைய a பவர் m ப்ளஸ் n அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 5. ஸோ இதை எப்படி எழுதலாம்? பேஸ் வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ 2 பவர் 3 ப்ளஸ் 5ன்னு எழுதலாம். 3 ப்ளஸ் 5ஓட வேல்யூ 8. ஸோ பேஸ் வேல்யூ சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர் வேல்யூவை ஆட் பண்ணி டைரெக்டாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் அதே மாதிரி தான், a பவர் m டிவைடட் பை a பவர் n. இல்லை இதை இப்படியும் கொடுக்கலாம், a பவர் m டிவைடட் பை a பவர் n. ரெண்டும் சேம் மீனிங் தான். இப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவோம், இங்கே பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது, டிவிஷனில் இருக்குது. அப்போ பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பேஸ் வேல்யூ சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர் வேல்யூவை ஆட் பண்ணணும். இதுவே டிவிஷனில் இருந்து பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னா பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் 2 பவர் 3 டிவைடட் பை 2 பவர் 5 ஈக்குவல் டு, டிவிஷனில் இருக்குது, பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். 2 பவர் 3 மைனஸ் 5. 2 பவர் 3 மைனஸ் 5ஓட வேல்யூ மைனஸ் 2. ஸோ 2 பவர் மைனஸ் 2ன்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? இது செகண்ட் ரூல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், a பவர் மைனஸ் எம்னு இருக்குது. அப்போ பவர் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. இந்த பவர் வேல்யூ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதை அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதணும். அப்போ 1 டிவைடட் பை a பவர் mன்னு எழுதும்போது பவர் வேல்யூ நெகட்டிவில் இருக்கிறது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 பவர் மைனஸ் 2 பார்த்தோம் இல்லையா? அப்போ அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும்னா 1 டிவைடட் பை 2 பவர் 2ன்னு எழுதலாம். அப்போது 2 பவர் 2ஓட வேல்யூ 4. அப்போ இதைய 1/4 அப்படின்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், a பை b ஹோல் பவர் n. அப்போ இந்த பவரில் இருக்க n ஏக்கு வரும், பிக்கு வரும். அப்போ இதைய a பவர் n டிவைடட் பை b பவர் n அப்படின்னு ரைட் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் 2/3 ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. அப்போ இதைய 2 ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் வேல்யூ 4 டிவைடட் பை 3 ஸ்கொயர் வேல்யூ 9. ஓகேங்களா? இதுலேயே நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், a பை b ஹோல் பவர் மைனஸ் என்னன்னு இருக்குது. அப்போ இங்கே பவர் வேல்யூ பாசிட்டிவில் இருந்துச்சு முன்னாடி 4th, 5th ஒன்னில் பவர் வேல்யூ நெகட்டிவில் இருக்குது. இப்போ பவர் வேல்யூ நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது அது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். அப்போ இதைய b பை a ஹோல் பவர் n அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் 2/3 ஹோல் பவர் மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 3/2 ஹோல் பவர் 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடலாம். இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ 3 ஸ்கொயர் வேல்யூ 9, 2 ஸ்கொயர் வேல்யூ 4. சேம் இதே ஃபார்மேட்டில் அடுத்து சிம்பிளிஃபை பண்ணிப்போம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்க்கலாமா? 6th ஒன் பாருங்கள், nth ரூட் ஆஃப் a. ஸோ nth ரூட் ஆஃப் a அப்படின்னா
ஏ பவர் 1/n அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் 5th root of 4. அப்போ இதைய 4 பவர் 1/5 அப்படின்னு ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 2 பவர் 1/1 எழுதக்கூடாது. இந்த ரூட்டோட வேல்யூ 1/2. ஸோ 2 பவர் 1/2 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4th root of 16 இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 16 2 பவர் 4ன்னு எழுதலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 2 பவர் 4ன்னு எழுதலாம். 16 ஹோல் பவர் இந்த 4th ரூட்டை 1/4ன்னு எழுதலாம். அப்போ 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட ஆன்சர் 2வாக இருக்கும். 4th root of 16ஓட வேல்யூ 2வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறக்காக இந்த 6th ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th ஒன், எனிதிங் பவர் 0 வேல்யூ ஆல்வேஸ் 1. எனிதிங் பவர் 0 வேல்யூ ஆல்வேஸ் 1. ஓகேங்களா? அதாவது ஏ பவர் 0ன்னு இருக்குன்னா அதோட வேல்யூ 1. 100 பவர் 0ன்னு இருக்குன்னா அதோட வேல்யூ 1. இதுவே 120 பவர் 0ன்னு இருக்குன்னா அதோட வேல்யூ 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8th ஃபார்முலா ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னு இருக்குது. ஸோ இந்த பவரில் இருக்க வேல்யூ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்னு இதை ரைட் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் 2 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. அப்போ பவரில் இருக்க வேல்யூ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 பவர் 3 2s are 6 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் 8th ஒன். நெக்ஸ்ட்டு 9th ஃபார்முலா எக்ஸ் பவர் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் பி. ஓகேங்களா? இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இதில் பேஸ் வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்குது, ஈக்குவல் டுல இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது பவர் வேல்யூவை ஈக்குவல் அப்படின்னு எடுக்கலாம். பவர் வேல்யூ என்ன இருக்குது? ஏ ஈக்குவல் டு பின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு எடுக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் 2 பவர் 3 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3. ஏன்னா இங்கே பேஸ் வேல்யூ ரெண்டு சேமாக இருக்குது, ஈக்குவல் டுல இருக்குது. ஸோ வந்து எக்ஸோட வேல்யூ 3ன்னு எடுக்கலாம். அதாவது 2 பவர் 3யோட வேல்யூ 8ஆ, எக்ஸுக்கு நீங்கள் 3ன்னு கொடுக்கும்போது 2 பவர் 3 வரும். அப்போ அதோட வேல்யூ 8. அப்போ 8 ஈக்குவல் டு 8 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபார்முலா ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேஸோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவரோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. பவரோட வேல்யூ ஈக்குவலாக இருந்து ஈக்குவல் டுல இருக்குது அப்படின்னா பேஸ் வேல்யூ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு எடுக்கலாம். அப்போ ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸை ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு ரைட் பண்ணலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் 3 பவர் 2 ஈக்குவல் டு பி பவர் 2. இப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்கே 3ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். ஸோ இந்த பேசிக்காக இந்த ஒரு 10 ஃபார்முலாஸ் தான். இது மட்டும் நீங்கள் கிளியராக இருக்கீங்க இதோட கான்செப்டில் அப்படின்னா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இது ரிலேட்டடாக எந்த ஒரு சம் கொடுத்தாலும் உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் சம்மும் கொடுக்குறேன். அதை எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 81x பவர் 4 டிவைடட் பை y பவர் -8 ஹோல் பவர் 1/4ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற சம்மில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்குது. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது, பவர் வேல்யூ. ஓகேங்களா? இதுவே நியூமரேட்டரில் பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து கீழே வரும்போது அதோட பவர் வேல்யூ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். அதே கீழே டினாமினேட்டரில் பவர் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது நியூமரேட்டர் போகும்போது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
அப்போ இங்கே டினாமினேட்டரில் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. இது நியூமரேட்டர் போகும்போது என்ன ஆகிடும், பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 81 x பவர் 4 y பவர் 8 அப்படின்னு எழுதிக்கலாம், ஹோல் பவர் 1/4. இப்போ 81 அப்படிங்கிறத 3 பவர் 4ன்னு எழுதலாம், எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஹோல் பவர் 1/4 தான் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இந்த இதில் மட்டும் y பவர் 8 இருக்குது. அப்போ அந்த y பவர் 8ஐயும் பவர் 4 வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அது எப்படி எழுதலாம், y² ஹோல் பவர் 4ன்னு எழுதலாம். இப்போ 2 × 4 திருப்பியும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், y பவர் 8 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே பவர் வேல்யூ 4ன்னு வர மாதிரி கன்வெர்ட் ஆனதுனால இதைய 3x y² ஹோல் பவர் 4ன்னு எழுதலாம். ஹோல் பவர் இந்த 1/4 அப்படியே இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 4 × 1/4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 3x y² மட்டும் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் 3x y² அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் y பவர் a மைனஸ் b இன்ட்டு y பவர் b மைனஸ் c இன்ட்டு y பவர் c மைனஸ் a இன்ட்டு y பவர் a மைனஸ் b இஸ். இப்போ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பவர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ y பவர் a மைனஸ் b ப்ளஸ் b மைனஸ் c ப்ளஸ் c மைனஸ் a ப்ளஸ் a மைனஸ் b அப்படியே எல்லா வேல்யூவும் ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது, கேன்சல் ஆகிடும். அடுத்து மைனஸ் ஏ இருக்குது, கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். அடுத்து மைனஸ் பி கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும். அடுத்து மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்குது உங்களுக்கு, y பவர் a மைனஸ் b அப்படிங்கிறது மட்டும் இருக்கும், ஓகேங்களா. அப்போ y பவர் a மைனஸ் b அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 2p² q³ டிவைடட் பை 3xy ஹோல் பவர் 0 வேர் p, q, x, y நாட் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி சம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் பார்த்த உடனே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். என்ன ஃபார்முலா படித்தோம், எனிதிங் பவர் 0வோட வேல்யூ ஆல்வேஸ் 1ன்னு படித்தோம். அப்போ இங்கே கீழே பேஸில் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பவர் வேல்யூ இங்கே 0 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும், 1. ஸோ இதுக்கு ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். The simplified value of 16x power minus 3 y square into 8 power minus 1 x power 3 y power minus 2 is. இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், என்னன்னு பார்த்துருக்கோம், பவர் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர் போகும்போது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும், டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் போகும்போது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ எந்த வேல்யூ எல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதையே நம்ம டினாமினேட்டரில் கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம், 16y² into x power 3 divided by நெக்ஸ்ட்டு x power minus 3 டினாமினேட்டர் வரும்போது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும், இன்ட்டு 8 power minus 1 டினாமினேட்டர் வரும்போது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும், இன்ட்டு y² -2 கீழே டினாமினேட்டர் வரும்போது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ y² கேன்சல் ஆகிடும். அடுத்து x பவர் 3 கேன்சல் ஆகிடும். அடுத்து 1 8s are 8, 2 8s are 16. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், 2 தான் ஆன்சராக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பேஸ் வேல்யூ இங்கே 125 இருக்குது, அடுத்து 25, இங்கே 5, இங்கே 5. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பேஸ் வேல்யூ 5 வர மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ பவர் வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 125 5 பவர் 3ன்னு எழுதலாம், ஹோல் பவர் 2/3 அப்படியே இருக்கும், இன்டூ √25 5² ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம் ரூட்டை, இன்டூ இதைய 5 பவர் 3 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம்,
இன்ட்டு 5/1/2 அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிற 3யும் இங்கே இருக்கிற 3யும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க 2வும் இங்கே இருக்க 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே பேஸ் வேல்யூ எல்லாமே சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ பவர் வேல்யூவை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்க 3 கேன்சல் ஆகிடும். அப்போ பவர் வேல்யூ ஆட் பண்ணும்போது 5 பவர் ரிமைனிங் 2 இருக்கும், ப்ளஸ் இங்கே 1 இருக்கும், அடுத்தது 1 இருக்கும், ப்ளஸ் 1/2. அப்போ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 பவர் 2 + 1 3, 3 + 1 4. இப்போ 4 + 1/2. இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 5 பவர் எல்சிஎம் எடுக்கும்போது 4 2s are 8, 8 + 1 / 2. இப்போ இதுக்கு ஆன்சர் 5 பவர் 8 + 1 9 / 2. ஸோ இதுக்கான ஆன்சர் 5 பவர் 9/2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக தெரியுது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது அப்படின்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷனில் எப்படி சம்ஸ் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு 50 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் எந்த சம்ஸ் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.